திருச்சி மாவட்டம் வாலாடி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்திற்குள் மதுபோதையில் பெண்ணுடன் இருந்த இளைஞர் ஏன் இங்கு வந்தீர்கள் என கேள்வி கேட்ட ஆசிரியர்களையே மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இங்கெல்லாம் நாய் குலைக்குமா? இங்கெல்லாம் நாய் குலைக்காதா? இந்த ரூம்குள்ளெல்லாம் வந்தா இப்படி ஏறி குளிக்கலாம் நாய் குலைக்காதா? இது வழியாங்க? இது உங்களுக்கு பாதையான்னு கேட்குறேன். பாதெல்லாம் இல்லை. அப்புறம் சும்மா வந்து அவளாம் அதை விட்டு நீ ஏன்னா பேசுறீங்க? சும்மா ஏப்பா வரீங்க? உங்களுக்கு சும்மா வரதுக்கு என்ன இங்க படிக்க வரீங்களா நீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா நீங்க என்ன அர்த்தம்? பேசுறது சரியா? தப்புதான் சார், நான் வந்தது தப்புதான். நான் வந்து அன்டைம்ல வந்துட்டேன், சரிங்களா? இது என்ன, இது லாட்ஜ் அன்டைம்ல வந்து தங்குறதுக்கு? இங்க வாங்க, நீங்க வெளில வாங்க. என்ன உங்களுக்கு தங்குற என்ன பண்ணுங்க? இது மாதிரி வெளியில வாங்க. ஒண்ணுமே உங்களுக்கு வண்டிக்கு எடுக்கலாம், சரிங்களா? நான் தப்புதான். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? கோபா. ஆமா ஆமா, ஓடி போயிட்டு இங்க வந்து தங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு இது லாட்ஜாமா உங்களுக்கு? இங்க என்ன இல்ல இப்படி இருந்தா ஸ்கூல்ல இப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படி இருந்தா வெளியில வாங்க, வெளில வாங்க, வெளில வாங்க, வெளியில வாங்க, முதல்ல வெளில வாங்க. என்னடா இதுடான்னு வெளியில வாங்க முதல்ல. உங்களுக்கு இங்க தங்கறதுக்கு வேலை இல்ல. தங்கலாம் இல்லைங்க சார், தங்கலாம் இல்ல. சும்மா நான் வந்து வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். அங்கே என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டம் நம்பரம் டோல்கேட் அடுத்து வாலாடியில் வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் வந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் வந்து பள்ளி வளாகத்தின் பின்புற கட்டிடத்தின் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு போதையில் ஒரு பெண்ணுடன் வந்து இளைஞர் இருந்துள்ளார். இதை அறிந்த அப்பள்ளி ஆசிரியர்கள் வந்து வீடியோ எடுக்க சென்ற போது மது போதையில் நள்ளிரவில் இங்கு வந்து படுத்திருந்தோம், இப்போது செல்கிறோம், நாங்கள் இங்கு வந்தது என்ன தவறு என மிரட்டும் தோணில் பேசியுள்ளார். மேலும் பள்ளி நள்ளிரவில் படுத்து விட்டு செல்வதற்கு இது என்ன விடியா என பள்ளி ஆசிரியர்கள் கேட்டுள்ளனர். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கேட்டு மிரட்டியுள்ளார். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. பள்ளியில் நள்ளிரவில் பள்ளிக்குள் வந்த இருவரும் ஒன்றாக படுத்திருந்தும் தற்போது தாங்கள் இந்த பள்ளியில் மிரட்டிய சம்பவம் வந்து கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியரிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நடவடிக்கை எடுத்தால் குற்றச்சம்பவங்கள் துணை போகலா என்ற பொதுமக்களிடையே வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் இரவு நேரத்தில் பாதுகாவலர் யாரும் இல்லையா, ஏன் அங்கு பாதுகாவலர் இல்லை, இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக 6 மாதங்களாகவே பள்ளி அந்த பள்ளியில் வந்து, அதாவது வாலாடி அரசு பள்ளியில் வந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. பள்ளி ஆசிரியர்கள் காவல்துறைக்கு தெரிவித்தாலும் உள்ளூர் வாசிகள் பல பள்ளி ஆசிரியரை மிரட்டுவதாகவும் குறிப்பாக தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதும் வாலாடி புதுரோடு இது வந்து குறிப்பாக வாலாடி புதுரோடு பகுதியை சேர்ந்த நவீன் என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்ற நிலையில் வந்து பள்ளியின், அதாவது அந்த பள்ளியோட அறையை வந்து கதவின் பூட்டை உடைத்து அது உள்ளே வந்து மது பாட்டில்கள் உள்ளதும் மேலும் வந்து மின்விசிறி டீப் லைட் உள்ள போன்றவற்றை வந்து அடித்து உடைத்துள்ளார். காவல்துறைக்கு தெரிவித்ததால் இது போன்ற நடவடிக்கை நடந்துள்ளது என ஈடுபடுகின்றனர். இந்த குற்றச்செயலை தடுக்கும் வகையில் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக வந்து அரசு பள்ளியில் வந்து அனைத்து பள்ளிகளிலும் வந்து பாதுகாவலர் இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் யாரும் இந்த பள்ளி வளாகத்தில் வரக்கூடாது. மேலும் வந்து பள்ளி வளாகத்தினோட சுற்றுச்சுவர் வந்து ஒரு 5 அடிக்கு மேல் இருந்தால்தான் யாரும் வரமாட்டார்கள் என்பது பலரும் கோரிக்கை வைத்த நிலையில் வந்து இந்த பள்ளியில் தொடர்ந்து 6 மாதங்களாகவே இது போன்று நடைபெற்று வருகிறது. இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். சரிங்க. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.